இன்னைக்கு டேட்ல நீங்க ஒரு ஸ்கூட்டியை வாங்க போறீங்க 125cc அப்படின்னா நிறைய பேர் நம்ம வீடியோவை பார்த்துட்டு எனக்கு கன்ஃபியூஸா இருக்குதுன்னு சொல்றீங்க. இந்த வீடியோவை யார் யாருக்கு எந்தெந்த ஸ்கூட்டி செட் ஆகும் என்னன்னு சொல்லிட்டு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் வித் கம்பேரிசனோட. சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நான் சொல்ற எல்லா ஸ்கூட்டியுமே பர்சனலா நான் ஓட்டி ஓனர்ஷிப் ரிவ்யூ ப்ரோ ஒன் கான்செப்ட் கிளியரா நம்ம வீடியோல போட்டிருப்பேன். நீங்க செப்பரேட்டா இதோடைய ப்ரோ ஒன் கான்செப்ட் பார்க்கணும் அப்படின்னா நம்ம வீடியோ இருக்கு, நீங்க மஸ்ட் செக் பண்ணி பாருங்க. இதனுடைய பர்ஃபார்மன்ஸ்ல ஆரம்பிப்போம். இதோடைய பிஹெச்பி பார்த்தீங்கன்னா ஆக்டிவால 8.3 பிஹெச்பியும், டிவிஎஸ் ஜூபிட்டர்ல 8.0 பிஹெச்பி, நம்ம ஆக்சஸ்ல 8.3 பிஹெச்பி, அதே நேரத்தில் நம்மளுடைய யமாஹா 8.0, அதே நேரத்தில் டெஸ்டினி 9.0ன்ற மாதிரி பவர் இருக்கு. வெறும் பவரை வச்சுட்டு ரியல் பர்ஃபார்மன்ஸை நம்மளால ஃபீல் பண்ண முடியாது. ஆவரேஜ் அவங்க சொல்றது 90 வரைக்கும் உங்களுக்கு டாப் எண்ட் போகும். நான் இந்த வண்டி எல்லாமே 95க்கு மேலேயே அடிச்சு ட்ரை பண்ணியிருக்கேன். மேக்ஸிமமாக உங்களுக்கு ஒரு 95 வரைக்கும் போகும். நீங்கள் ராக்கெட் ரோலர் தான் போறீங்கன்னா ஒரு 98, 100 அது மாதிரி உங்களுக்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். மெயினாக இதுதான் சூஸ் பண்ணணும் எதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன். இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஆக்டிவா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப பட்டர் ஸ்மூத் இன்ஜின். இங்க இருக்கிற எல்லா ஸ்கூட்டிலுமே பெஸ்ட் ஸ்மூத்தஸ்ட் இன்ஜின் அப்படின்னா கண்டிப்பா நம்ம ஹோண்டாவோட, ஜாப்பனீஸோட ஆக்டிவா அண்ட் டியோவோட இன்ஜின். ஸ்மூத் தான் ப்ரிஃபர் பண்ணுவீங்க அப்படின்னா கண்டிப்பா ஆக்டிவா டியோ தான் முதல் ஆப்ஷனு. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜூபிட்டரும் நம்மளுடைய டெஸ்டினி ரே இந்த மூணுமே வரும். நல்லா ஸ்மூத் நல்லா தான் இருக்கு, பெரிய அளவுல எதுவும் கிடையாது இன்ஜின் வைஸ்ல சொல்றேன். பட் சுசுகி தான் இதுல லாஸ்ட்ல வரும். ஏன்னா அதுல இன்ஜின் நாய்ஸும் இருக்கு, வைப்ரேஷன் ஃபீல் ஆகுது, ஸ்மூத்தும் அந்த அளவு கிடையாது. பர்ஃபார்மன்ஸ்னா அடுத்து இன்ஜின்ல இன்னொன்னு என்னன்னா இதோடைய ரிலையபிள் குவாலிட்டி, எவ்வளவு நாள் அதோடைய லைஃப் இன்ஜின் இருக்கும் அப்படின்ற மாதிரி கேக்குறீங்க. இதுல முதல் இடம், அதுல லாஸ்ட் இடமா வந்த நம்ம சுசுகி தான். அவ்வளோ சீக்கிரம் இன்ஜின் இஷ்யூஸ் வரவும் வராது. தாராளமா ப்ரூவனா நீங்க 1,00,000 கிலோமீட்டர் ஓன வண்டி நிறையவே இன்னைக்கு ஹைவேல பார்க்க முடியும். ரெண்டாவது இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்டிவா அண்ட் ஜூபிட்டர், டியோ இந்த மூணுமே சொல்லலாம். சேம் இன்ஜின் செட்டப் தான் டியோவும் ஆக்டிவாவும். ஸோ ஜூபிட்டரும் இதுவும் ரெண்டாவது இடம். ஏன்னா இன்ஜின் வைஸ் ரொம்ப நாள் ஓடிட்டு இருக்கு ஜூபிட்டருமே. டிவிஎஸோட இன்ஜின் குவாலிட்டி உண்மையாவே நல்லா இருக்கு. தேர்ட் பிளேஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டெஸ்டினியும் நம்மளுடைய ரேவும் வரும். இதுக்கான ரீசன் இந்த வண்டியை நம்ம யூடியூப் சேனல்ல ப்ரோ ஒன் கான்செப்ட் மெயினா பார்த்தவங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும் ஏன் இது தேர்ட் பிளேஸ்ல கொடுக்குறேன் அப்படின்னு. இந்த ஸ்கூட்டிகளுக்கு இடையே டயர் அண்ட் சஸ்பென்ஷன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நம்மளுடைய இதுல 3 ஸ்கூட்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதோடைய டயர் இன்ச்சு பாத்தீங்கன்னா வீல் சைஸ் உங்களுக்கு 12 இன்ச்சு கொடுத்துருப்பாங்க. நம்ம ஆக்டிவா, சுசுகி, செகண்ட் ரே. ஆனா ஃப்ரண்ட்ல 12 இன்ச்சு, பேக்ல வெறும் 10 இன்ச்சு தான் கொடுத்துருப்பாங்க. இதுவே நம்ம டெஸ்டினியும் ஜூபிட்டரும் உங்களுக்கு 12 இன்ச்சுன்ற மாதிரி சேம் போத் ஃப்ரண்ட் அண்ட் பேக் கொடுத்துருப்பாங்க. இதனால ஏதாச்சும் மாறுமா அப்படின்னா ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் சொல்றேன், இந்த டயர் மாறனால ஒரு சின்ன பெனிஃபிட் ஜூபிட்டர்ல பிளஸ் டெஸ்டினிலேயே உங்களால ஃபீல் பண்ண முடியும். என்ன அப்படின்னா அதோடைய சஸ்பென்ஷன் குவாலிட்டி. ஆமா, ஓவரால் சஸ்பென்ஷனே சொல்றேன். இதுல உங்களுக்கு ஜூபிட்டர் அட்ஜஸ்டபிள் சஸ்பென்ஷனோ தான் வரும். சஸ்பென்ஷனுமே பக்காவா இருக்கு. எந்த வண்டியிலனா உங்களுக்கு ஜூபிட்டர் அண்ட் டெஸ்டினி, ஆக்டிவா மூணுத்துலயுமே அதோடைய சஸ்பென்ஷன் முதல்ல கொடுக்குறேன் மார்க்கு. செகண்ட் இடத்துல உங்களுக்கு சுசுகியும், தேர்ட் இடத்துல ரேவும் கொடுப்பேன். சஸ்பென்ஷன் தான் மெயின் அப்படின்னா நீங்க ரே அவாய்ட் பண்றது என்னுடைய ப்ரெஃபரன்ஸ். அதே மாதிரி பெஸ்ட் சஸ்பென்ஷன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க ஜூபிட்டர்ல ஸ்மூத்ல அட்ஜஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆக்டிவாவும் ரெண்டாவது ஜூபிட்டரும் நல்லா இருக்கும். ஆனா மஸ்ட் எனக்கு சஸ்பென்ஷன் தான் மெயின். சாஃப்டா இருக்கணும்னா ஆக்டிவாவை அடிச்சுக்கிறதுக்கு ஈடே கிடையாது. ஏன் அப்படி சொல்றேன்னா இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு ஆக்டிவா 10 மார்க் 10க்கு 10னா நம்ம டிவிஎஸ் ஜூபிட்டர் 10க்கு 9 மார்க் கிட்ட எடுக்கும். டெஸ்டினி 10க்கு ஒரு 8 மார்க்காவது வரும். அதுக்கு அடுத்த செக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு மார்க் குறையும். சஸ்பென்ஷன் வைஸ் ஆல்ரெடி சொல்லிட்டேன், டயர் செக்ஷனும் ஆல்ரெடி சொல்லிட்டேன். எல்லாமே மழை டைம்ல சிட்டி ரைடு எல்லாத்துக்குமே கம்ஃபர்டபுளா தான் கொடுத்துருக்காங்க. அதுல எந்த ப்ராப்ளமும் கிடையாது. உங்களுக்கு சீட் ஹைட் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே நார்மலா தான் இருக்கும். ரொம்ப ஹைட் எல்லாம் கிடையாது. எல்லாமே ஷார்ட் ரைடருக்கு பக்காவா மேட்ச் ஆகும். மஸ்ட் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்க. வண்டியோட வெயிட்டுமே உங்களுக்கு ஆக்சுவலா ரொம்ப அதிகம்ன்றது இந்த டெஸ்டினி சொல்லலாம், உங்களுக்கு மெட்டல் பாடி. அதுக்கடுத்து ஜூபிட்டரை சொல்லலாம். மீதி எல்லாமே ஓரளவு ஃபைபர் தான். அதனால வெயிட்டுமே உங்களுக்கு பெருசா எதுவும் ஃபீல் ஆகாது. இந்த ரெண்டு வண்டி தான் ஓரளவு உங்களுக்கு அந்த ஃபீல் ஆகும் வெயிட்ன்ற மாதிரி. வெயிட் கம்மினா கண்டிப்பா நீங்க ரேவை சூஸ் பண்ணுங்க. வெறும் 99 கிலோ தான் கொடுத்துருக்காங்க. ரொம்ப லைட் வெயிட்டா இருக்கும். இதுவும் ஃபேசினோமே நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலா அந்த இன்ஜின் செட்டப் ஒன்று தான், அதோடைய பாடி தான் வேற வேற மாத்திருக்காங்க ஆக்டிவா டியோ மாதிரி.
வண்டியோட மைலேஜை பார்ப்போம். ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா, இதுல என்ன மைலேஜ் கிடைக்கும் பர்பஸா, இதுதான் மெயின் ரீசனா நம்ம ஸ்கூட்டியை எடுப்போம், எது பெஸ்ட் மைலேஜ் கிடைக்கும் அப்படின்னு. சேம் ஸ்கூட்டில இது எல்லாத்துலயுமே உங்களுக்கு 5.3 லிட்டருக்குள்ளதான் உங்களுக்கு அதோட டேங்க் கெப்பாசிட்டி இருக்கும். இப்போ நான் சொல்ற மைலேஜ் எல்லாமே ரியல் லைஃப்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண நிறைய கஸ்டமர் சொன்ன மைலேஜ் தான். முதல் இடம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரேவும் ஜூபிட்டரும் வரும். ஏன்னா ரேல பாத்தீங்கன்னா சம்டைம்ஸ் 55 to 65 கூட மைலேஜ் வந்தாலும் நல்லாவே கிடைச்சிருக்கு நீங்க எக்கோ மோட்ல ஓட்டுறப்போ. இன்னைக்கு டேட்டுக்குமே நான் ஜூபிட்டர் தான் ஓட்டிட்டு இருக்கேன். மைலேஜ் ரியல் லைஃப் மைலேஜ் நான் எக்கோ மோட்ல நார்மலா தான் ஓட்டுவேன். ட்ரை பண்ணதுக்கு இன்னைக்கே எனக்கு வந்து 58 கிட்ட மைலேஜ் கொடுத்துருக்கு சிட்டி யூசேஜுக்கு. இது வரைக்கும் எனக்கு 45 கம்மியா வந்து கொடுத்ததே கிடையாது நம்ம ஜூபிட்டர்ல. பட் ரே அப்படி கிடையாது. நீங்க வந்து ரஷ் டிரைவ் எல்லாம் பண்றீங்க, ரொம்ப ரேஷா பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா 38 40 உள்ள கூட உங்களுக்கு மைலேஜ் கிடைக்கும். செகண்ட் இடம் நம்ம சுசுகி வரும், அடுத்து வந்து உங்களுக்கு டெஸ்டினி வரும். இந்த ரெண்டுமே உங்களுக்கு மைலேஜ் 50க்கு மேல எதிர்பார்க்கலாம். உங்களுக்கு 45 to 50 வந்து தாராளமா உங்களுக்கு வரும். லாஸ்ட் இடம் தான் நம்ம ஆக்டிவாவும் டியோவும். இதுடைய மைலேஜுமே உங்களுக்கு நியர் 51 52. ஐ மீன் நான் ஏன் இதை லாஸ்ட் இடம் சொல்றேன்னா என்னுடைய ஓன் வெஹிக்கிள் இன்னொரு வெஹிக்கிள் பாத்தீங்கன்னா டியோ தான். பட் அதுல பாத்தீங்கன்னா மைலேஜ்ன்றது 48 50 51 உள்ளதான் இது வரைக்கும் கிடைச்சிட்டு இருக்கு. என்னதான் நான் எக்கோ மோட்லயே ஓட்டினாலும் சரி, மைலேஜ்ல மட்டும் அவங்க வந்து டாப்ல எடுத்துட்டு வந்துட்டாங்கன்னா ஆக்டிவா டியோ அடிச்சுக்கிறதுக்கு இன்னைக்கு டேட்ல வேற வண்டியே இல்லாம போயிடும். அந்த அளவு வந்து இருக்கும். இது நிறைய பேரோட ரிக்வெஸ்டா சொல்றேன். நான் சொல்ற டாபிக் மோஸ்ட்லி பேச மாட்டாங்க யாருமே கம்பாரிசன்ல. ஐ மீன் இதோட ஸ்பேர் அவைலபிலிட்டி. ஸ்பேர் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹோண்டா டியோ அந்த ரெண்டுத்துக்குமே ஸ்பேர் எல்லா இடத்துலயும் அவைலபிளா இருக்கும். பட் மத்த எல்லா வண்டிகளுமே உங்களுக்கு ஆர்டர் பேஸ்டு தான். சர்வீஸ் சென்டரை பத்தி நான் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. இங்க எதுவுமே நான் தான் பெஸ்ட்ன்ற அளவு இங்க எதுவுமே கிடையாது. ரேட்டிங் 0 தான் கொடுப்பேன். நியர்பை சர்வீஸ் எது நல்லா இருக்கு இல்ல நல்ல சர்வீஸ் சென்டர் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் அது மாதிரி பைக்குங்களை நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்பதான் ஃபியூச்சர்ல உங்களுக்கு தலைவலி இல்லாம இருக்கும். நெக்ஸ்ட் இதோடைய பிரைஸ் கம்பாரிசன். கம்மியா வேணும்னா உங்களுக்கு டெஸ்டினி உங்களுக்கு கிடைக்கும், ஃபேசினோ ரே இது எல்லாமே உங்களுக்கு வந்து கம்மி ரேட்ல தான் கிடைக்கும். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஆக்சஸ் வரும், லாஸ்டா வந்து ஜூபிட்டர் அண்ட் ஆக்டிவா வரும். இது எல்லாமே எக்ஸ்ஷோரூம் பிரைஸ் தான். நீங்க ஆன் ரோட் போட்டீங்கன்னா கண்டிப்பா இதுல இருந்து ஒரு 20 to 25,000 கிட்ட எக்ஸ்ட்ரா தான் வரும். இன்னும் கூட எனக்கு புரியலப்பா நீ சொல்றது எல்லாத்துலயும் ஒண்ணு நல்லா இருக்கே அப்படின்னா சரி, இப்போ இந்த வண்டிங்களை யாருக்கு எது சூஸ்ன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஆக்டிவா எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு இந்த மைண்ட் செட் இருக்கான்னு பாருங்க. என்னன்னா எனக்கு வந்து ஸ்மூத்தா இருக்கணும் இன்ஜின். செகண்டு ஸ்பேர் பார்ட்ஸ் உடனே கிடைச்சிடணும், எல்லா இடத்துலையும் அவைலபிலிட்டியா இருக்கணும், ரீசேலும் உடனே சேல் ஆகணும். ரெண்டாவது ஒரு கம்ஃபர்டபுளா இருக்கணும், சஸ்பென்ஷன் பெரிய பம்ப் எல்லாம் எதுவும் தெரியக்கூடாது. மைலேஜ் நான் அந்த அளவு பெருசா எதுவும் எதிர்பார்க்க மாட்டேன். எனக்கு இந்த அளவு போதுமான அளவு இருந்தா போதும் அப்படின்னா உங்களுக்கு பர்ஃபெக்டான சாய்ஸ் தான் ஆக்டிவா. டிவிஎஸ் ஜூபிட்டர் வாங்க போறீங்கன்னா உங்களுடைய மைண்ட் செட் இப்படி இருக்கான்னு பாருங்க. எனக்கு சீட் வந்து ரொம்ப லென்த்தா இருக்கணும், ஃபுல்லாவே மெட்டல் பாடி, குவாலிட்டி நல்லா டாப் நாச்சா இருக்கணும். ரெண்டாவது மைலேஜும் எனக்கு வந்து ஒரு 55 அபோவ் கிடைக்கணும் சிட்டி யூசேஜுக்கு. பெட்ரோலுக்கு நான் இடத்துக்கு நின்று ஐ மீன் வந்து ஓப்பன் பண்ணி ஃபில் பண்ணி மறுபடியும் ஏறி உக்காந்து இது மாதிரிலாம் எனக்கு ரொம்ப தலைவலியா இருக்கக்கூடாது. நம்ம நேரா வண்டியில போற மாதிரி நின்ன இடத்துல போட்டோமா வந்தோமான்னு இருக்கணும். அதே நேரத்துல நிறைய பொருள் நான் வந்து கேரி பண்ணுவேன். வீட்டுக்கு தேவையான கிராசரில இருந்து என்னுடைய ஒர்க்குக்கு பிசினஸ்க்கு நிறைய பொருளை வந்து வண்டியில நான் கேரி பண்ணிப்பேன்பா அப்படின்னா உங்களுக்கான பர்ஃபெக்ட் சாய்ஸ் தான் டிவிஎஸோட ஜூபிட்டர். சஸ்பென்ஷனும் நல்லா சாஃப்டா தான் இருக்கும், அதே நேரத்தில் பொருட்களும் நல்லா கேரி பண்ண முடியும். சர்வீஸ் தான் கொஞ்சம் ஒஸ்டா இருக்கும், அது மட்டும் நீங்க பாத்துக்கிற மாதிரி இருக்கும். மற்றபடி பர்ஃபெக்டான வண்டி தான் உங்களுக்கான சாய்ஸ் இது. சுசுகி ஆக்சஸ் யாருக்கான வண்டி அப்படின்னா இந்த சுசுகி ஆக்சஸ் நான் வந்து ஒரே வண்டி தான், நான் லைஃப் லாங் அதை தான் வச்சுக்க போறேன். இன்ஜின் வைஸ் சூப்பரா இருக்கணும், ரொம்ப ரிலேபிளா இருக்கணும் அப்படின்னா நீங்க கண்ணை மூடிட்டு சுசுகியை சூஸ் பண்ணிக்கலாம். அதோடைய அந்த குவாலிட்டின்றது இன்ஜினோட குவாலிட்டின்றது சூப்பரா இருக்கும். மைலேஜுமே உங்களுக்கு 55 பிலோ வந்து நீங்க எதிர்பார்க்க முடியும். அதுவே வந்து நம்ம சிட்டி யூசேஜுக்கு ஓரளவு போதுமான அளவு தான். அதே மாதிரி சஸ்பென்ஷனுமே உங்களுக்கு வந்து நார்மலா இருக்கும். சர்வீஸும் ஸ்பேர் தான் அதோடைய மெயின் இஷ்யூவா இருக்கும். அதுவுமே நோட் பண்ணிக்கோங்க இந்த வண்டியை நீங்க எடுக்கிறதா இருந்தா. அடுத்து நம்ம யமாவோட ரே. இந்த வண்டி ஆக்சுவலா நிறைய வந்து அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பார்த்துருப்பீங்க, மைலேஜ் டாப் நாச்சா கிடைக்கும்னு சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் உண்மைதான் நீங்க எக்கோ மோட்ல ஓட்டுறப்போ. பட் இதுல உங்களுக்கு வைப்ரேஷன் கண்டிப்பா ஃபீல் பண்ணுவீங்க. ஸ்லைட்லி வந்து ஸ்டார்டிங்ல உங்களுக்கு வைப்ரேஷன் இருக்கும், பிகாஸ் இது ஹைபிரிட் மோட்டர்ன்றனால. எனக்கு வந்து நான் டிஏவே ஓட்டிட்டேன், இது எனக்கு வந்து ஸ்போர்ட்டியா வேணும், நல்லா கலர்ஃபுல்லா வேணும், அது யமாஹா தான் வேணும் அப்படின்னா உங்களுக்கு ரே தான் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷன். இங்க இருக்கிற எல்லா வண்டியோட இனிஷியல் டார்க்கை வந்து இந்த ரேல உங்களால எக்ஸ்ட்ராவே ஃபீல் பண்ண முடியும். அதே மாதிரி இதுக்குமே உங்களுக்கு சர்வீஸ் அண்ட் ஸ்பேர் வந்து கிடைக்கிறது ஆர்டர் பேஸ்ல தான் வரும். ஒரு வாரத்துக்கு மேல கூட வெயிட் பண்ணி தான் உங்களுக்கு வெயிட்டிங் பீரியட்ல கொடுப்பாங்க ஸ்பேர்ஸை. நெக்ஸ்ட் நம்ம ஹீரோவோட டெஸ்டினி. ஆமா, இது ஆல்ரெடி நிறைய வந்து ரோட்ல பாத்துருக்க மாட்டீங்க, அந்த அளவு தான் ரேரா தான் சேல் ஆகுது. எனக்கு வந்து ஒரே மாதிரி எடுத்து இந்த வண்டிங்களே எடுத்துட்டாப்பா, எனக்கு ஒரு தனியா தெரியணும்,
ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு டெஸ்டினி சூஸ் ஆகும். இங்கே இருக்கிறத விட இப்போ வந்து புதுசாக அப்டேட்டோட எடுத்துகிட்டு வந்திருக்காங்க நம்ம ஹீரோ. மைலேஜ் எனக்கு ஒரு 50-52 கிடைச்சா போதும். டிசைன் வந்து கொஞ்சம் ப்ரீமியமாக இருக்கணும். ரெண்டாவது லைட் நைட் விசிபிலிட்டி சூப்பராக இருக்கணும் அப்படின்னா உங்களுக்கு இது பர்ஃபெக்டாக இருக்கும்னு சொல்லுவேன். பட் என்ன இதுலேயுமே உங்களுக்கு ஸ்பேர் அண்ட் சர்வீஸ் வந்து ஒஸ்ட்டாக தான் இருக்கும். அவ்வளோ சீக்கிரம் வந்து கிடைக்க மாட்டேங்குது. டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணணுன்றவங்க மஸ்ட் இந்த வண்டியை ட்ரை பண்ணி பாருங்க. மெயினாக பிரேக்கை சொல்லலடா அப்படின்னா அது ஏன் சொல்லலைன்னா அது பெருசாக சொல்கிற அளவு எதுவுமே கிடையாது. டாப் வேரியண்ட்ல அவங்களுக்கு வந்து ஃப்ரண்ட்ல எல்லாமே வந்து டிஸ்க் கொடுப்பாங்க, பேக்ல ட்ரம் தான் கொடுப்பாங்க. பெரிய அளவுல பிரேக்கிங் எதிர்பார்க்க முடியாது. சிவிஎஸ் இருக்கு, சிட்டி யூசேஜுக்கு ஒரு மீடியமா போனீங்கன்னா ஓகேவா இருக்கும் பிரேக்கிங் வைஸ் சொல்றேன். அதே மாதிரி ப்ளூடூத்தை விட்டுடா அதுதான் மெயினா எல்லா அட்வர்டைஸ்மெண்ட்லயும் வந்து சொல்றாங்க. நீ ஏன்டா அதை கம்பேர் பண்ணல அப்படின்னா அதுவுமே பெருசா யூஸ் பண்ண மாட்டீங்க. ரெண்டாவது ப்ளூடூத்தை கனெக்ட் பண்ணா பேட்டரி லாஸ் தான் அதிகமா இருக்கும். பேட்டரி பிரச்சனைங்க தான் இன்னும் அதிகமா வரப்போகுது. மெயினா நான் சொன்ன கம்பாரிசன்ல எல்லாமே நான் கவர் பண்ணிட்டேன். உங்களுக்கு எந்த வண்டி பர்ஃபெக்டா இருக்கும்ன்றத இதை கிளியரா பார்த்து சூஸ் பண்ணிக்கோங்க. வழக்கம் போல எல்லா வீடியோல சொல்ற மாதிரி என்னுடைய ஒப்பீனியனை நான் சொல்றேன். நான் வீட்டு யூசேஜுக்கு யூஸ் பண்ணுவேன். ஃபேமிலிக்கு தான் என்னுடைய மஸ்ட் ப்ரெஃபரன்ஸா இருக்கும். சர்வீஸ் நான் லோக்கல்லே வச்சு பாத்துக்கிறேன் அப்படின்னா நான் சூஸ் பண்ற ஒரு பைக் டிவிஎஸோட ஜூபிட்டர். சீட்டும் ஹைட் அதிகமா இருக்கும், பெட்ரோல் டேங்கும் முன்னாடி இருக்கும். இதுலயுமே பஞ்சாயத்து இல்லாமலாம் இல்லை, அவ்வளவு பிரச்சனைகள் இருக்குதான் இருக்கு. பட் என்னுடைய யூசேஜை முழுசா ஃபில் பண்ணுது இந்த வண்டி. ஸோ அதுக்காக தான் நான் டிவிஎஸ் ஜூபிட்டர் சூஸ் பண்ணுவேன். உங்களுக்கு எந்த வண்டி சூஸ் இருக்கும், எந்த வண்டி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. வேற ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க, நான் ரிப்ளை பண்றேன். எனிவேஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.